ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை. அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, இளவரசி அந்த கார்படிகனை பார்த்து, அவன் என் மேலே காதல் கொண்டிருக்கான், என்னை அடையாமல் விடமாட்டான் அப்படின்றத உணர்ந்து தோழியிடம் ஏதோ சொன்னான். அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. தோழி கார்படிகனிடம் வந்து, உங்கள் எண்ணம் நிறைவேறும், அருகே உள்ள திருக்குளத்தில் நீராடிவிட்டு வாருங்கள் என்றாள். கார்படிகனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவன் அந்த குளத்தில் மூழ்கினான், நீந்தினான். எழுந்த பின் அப்போது அவன் பரமபுர அரண்மனை குளத்தில் இருப்பதை அறிந்து வியப்படைந்தான். அரசனை சந்தித்து அவன் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்றுவிடாமல் சொன்னான். மன்னன் உடனே அமைச்சர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு கார்படிகனுடன் கப்பலேறி புறப்பட்டான். பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அந்த கடற்கரையை அவர்கள் அடைந்தார்கள். கரையிறங்கிய அவர்கள் காளி கோயிலின் அருகே தங்கி இருந்தார்கள். அந்த வழியாக தோழிமார்கள் புடைசூழ வந்த இளவரசி மன்னனை கண்டு காதல் கொண்டாள். மன்னனின் அருகே வந்து, உங்கள் மீது காதல் கொண்டு விட்டேன், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள். இளவரசியே, இவன் என் நண்பன் கார்படிகன். உன்னை எப்போது சந்தித்தானோ அன்று முதல் உன் மீது காதல் கொண்டு விட்டான். இவனுக்கு உதவி செய்வதற்காகவே நான் இங்கு வந்து சேர்ந்தேன். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ரதியும் மன்மதனும் போல மலரும் மனமும் போல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மன்னனும் கை குவித்துவிட்டு வேண்டி நின்றான். இளவரசியும் கார்படிகனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். மன்னன் கார்படிகனிடம், நண்பா, தாகத்தால் வாடிய எனக்கு சுனை நீரையும் 2 நெல்லிக்கனிகளையும் தந்து என் உயிரை காப்பாற்றினாய். அதற்கு பதிலாக பேரழகியான இந்த நாகலோக இளவரசியை உனக்கு தந்தேன். இப்படி இருந்தாலும் நீ செய்த உதவிக்கு நான் செய்த உதவி ஈடாகாது என்று சொல்லிவிட்டு அந்த குளத்தில் மூழ்கி தன் நகரத்தை அடைந்தான். இந்த இருவரில் யார் செய்த உதவி சிறந்தது? சரியான பதிலை சொல். சரியான பதிலை நீ சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்து விடும் என்றது வேதாளம். வேதாளம் சொன்ன கதையை கேட்டு விக்ரமாதித்தன் சிரித்தான். வேதாளமே, இதற்கு விடை கண்டுபிடிப்பதில் எந்த குழப்பமும் இல்லை. யாரிடம் பணிபுரிகிறோமோ அவர் விருப்பப்படி நடப்பது ஏவலர் கடமை. அது உதவியே ஆகாது. தன்னை காதலித்த இளவரசியை ஏவலருக்கு கொடுத்து அரசனின் செயலே பெரிய செயல் என்று பதில் கூறினான். சரியான பதிலை கேட்ட வேதாளம் அங்கிருந்து பறந்து சென்று முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கியது. தன் முயற்சியை விடாத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். அவனை பார்த்த வேதாளம், அவினாச்சி என்ற நகரத்தில் அர்ச்சன சுவாமி என்ற அந்த இளைஞர் என்பவன் இருந்தான். அவன் பேரழகுடைய அனாமதி என்ற பெண்ணை திருமணம் செய்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் நள்ளிரவு இருவரும் தங்கள் மாளிகை மென்மாடத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வான் வழியாக பறந்து கொன்ற அரக்கன் ஒருவன் அனாமதியின் பேரழகில் மயங்கி அவளை தூக்கி கொண்டு அங்கிருந்து மறைந்தான். விழித்த அர்ச்சன சுவாமி தன் மனைவியை காணாத திகைத்தான். எல்லா இடங்களும் தேடி பார்த்தான். அவள் கிடைக்கவில்லை. வருத்தம் மிக்க அடைந்தான். அவன் தன் சொத்துக்களை எல்லாம் தானம் செய்துவிட்டு அவளை தேடி பல ஊர்களிலும் அலைந்தான். அவ்வாறு அலைந்ததால் பசி அவனை மிகவும் வாட்டியது. எனவே ஒரு வீட்டில் அவன் பிச்சை கேட்டான். அந்த வீட்டுக்காரன் தன் மனைவியிடம் அவனுக்கு உணவிடு என்றான். அவள் உணவை கொண்டு வந்து தர அந்த அந்தணன் அதை ஒரு இலையில் வாங்கி கொண்டான். உணவுடன் ஆற்றிற்கு சென்று அந்தணன் நீராடி தனக்கு உண்டான நியமங்களை எல்லாம் செய்து முடித்தான். பின்னர் ஆற்றங்கரையில் இருந்த பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்து உண்ணத் தொடங்கினான். அப்பொழுது அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த கருடன் ஒன்று தான் பிடித்திருந்த பாம்பை கொத்தியது. வேதனையால் துடித்து துடித்து அந்த பாம்பு நஞ்சை கக்கியது. அது கக்கிய நஞ்சு அந்தணனின் உணவில் விழுந்தது. நஞ்சு விழுந்ததை அறியாத அவன் அதை உண்டு இறந்து போனான். அப்படியானால் அவனை கொன்ற பாவம் யாரை சேரும்? மனைவி தூக்கி சென்ற அரக்கனையா, உணவு போட்டவர்களையா, கருணையா, பாம்பையா என்று வேதாளம் கேட்டது. அந்தணனின் சாவிற்கும்
அரக்கனுக்கும் தொடர்பே இல்லை. பிச்சையிட்டவர்கள் நல்ல எண்ணத்தினர் தான் அவனுக்கு உணவு போட்டார்கள். கருடனோ பசியினால் தன் உணவாகிய பாம்பை கொத்தியது. பாம்போ வேதனை தாங்காமல் நஞ்சை கக்கியது. இவை அனைத்தும் தற்செயலாக நடந்த நிகழ்ச்சிகளை தவிர யாரும் வேண்டும் என்று செய்யவில்லை. ஆகவே அந்தரனை கொன்ற பாவம் இவர்களை சேரும் என்று சொன்னால் அப்படி சொல்பவர்களே அந்த பாவம் சேரும் என்று பதில் சொன்னான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனின் தகுந்த பதில்களை கேட்ட வேதாளம் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கியது. Bye guys, please like and subscribe.